ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷாப்புக்கு வந்தாச்சு. நீங்கள் பார்க்குற ஆர்டர் வந்து 1 வீக் ஆகுது. ஸோ 1 வீக் ஆனதால் எல்லாத்துக்குமே வந்து லெஹங்கா, ப்ளவுஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணியாச்சு. இதுக்கு தேவையான சாரீக்கு தேவையான குச்செல்லாமும் போட்டாச்சு. ஸோ அதை தான் வந்து நீங்கள் டேபிள் மேலே பார்த்தீங்க. ஸோ இப்போ வந்து திருப்பி வந்து இன்னும் 2 ப்ளவுஸ் வந்து அர்ஜென்ட்டாக கட் பண்ண வேண்டியதாக இருந்தது. இது வந்து வேறு ஆர்டர். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்ததோட ஆர்டரோட வீடியோஸ் ஃபுல் டீட்டெயிலோட வந்து நம்ம பெரிய லாங் வீடியோவில் போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக உள்ளே போய் பாருங்கள். இது பாருங்கள், இது சேம் கலரில் 2 ப்ளவுஸ் இருந்துச்சு. இதையும் வந்து கட் பண்ணுறதுக்கு டைம் வந்து ஆயிடுச்சு. இது கொடுத்தா வந்து ஆல்மோஸ்ட் அவங்க 2-3 டேஸ் ஆகிடுச்சுன்றதால இது அர்ஜென்ட்டாக நம்ம கட் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ ரெண்டுமே சேம் கலர் தான், க்ரீம் கலர். ஸோ இதை வந்து டக்குன்னு எடுத்து கட் பண்ணி வச்சுட்டு, அடுத்தது வந்து பழைய ஆர்டரோட பெண்டிங் ஒர்க்ஸ்லாம் இருந்துச்சு. ஒரு ஆர்டர் வந்தாவே வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. அவ்வளோ சீக்கிரமாக வந்து டக்குன்னு முடிச்சு கொடுத்துட முடியாது. ஏன்னா வந்து எல்லாத்துலேயுமே வந்து டிசைன்ஸ் செக் பண்ணணும், பர்ஃபெக்ஷனாக வந்திருக்கா எல்லாமே பார்க்கணும். எல்லாம் பார்த்துட்டு தான் வந்து நம்ம வந்து டெலிவரி வந்து கொடுக்க முடியும். ஸோ நம்ம அதுக்கு தான் வந்து நம்ம இது வந்து ஒரே ஆளே வந்து பண்ணுற ஒர்க்கும் கிடையாது. ஸோ ஒரு 6 ப்ளவுசஸ்ஸு, லெஹங்கா, ஸோ குச்சு எல்லாம் பண்ணாக்கா ஒரே ஆள் பண்ணி ஒரு ஆளுக்கே வந்து இன்கமும் வராது. ஸோ எல்லாமே ஷேர் பண்ணி தான் பண்ணணும். ஆனால் ஃபைனலாக நம்ம ஓனராக இருக்கும்போது அதை வந்து ஃபைனல் ரீசெக் பண்ணிவிட்டு தான் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கு நடுவில் வந்து இந்த 2 ப்ளவுஸஸும் வந்து அர்ஜென்ட்டுன்றதால ஸோ நம்ம இதை வந்து நார்மல் ப்ளவுஸ் தான், மெஷர்மெண்ட் ஆல்ரெடி கொடுத்தது அப்படியே வச்சு கட் பண்ணியாச்சு.